ஒரு உயிர் போயிட்டு தான் இருக்கு. ஒரு சிஎம் போறாங்க பண்ணி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நிற்கிறாங்க. தார் ரோட்டில் தரதரவென கேட்ட சப்தம். டிப்பர் லாரி மோதிய விபத்தில் சக்கரத்தில் சிக்கி பரிதாப பலியான இளைஞர். ஈசிஆரில் வெகு நேரமாக ஆம்புலன்ஸ் வராததால் லாரியை அடித்து நொறுக்கிய மக்கள். இருபுறமும் வரிசை கட்டி நின்ற வாகனங்கள். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் செல்லியம்மன் கோயில் தெருவை சேர்ந்தவர் செல்வம் என்பவருடைய மகன் 23 வயதான வெங்கடேசன் மாலையில் தனது விலை உயர்ந்த பைக்கில் வீட்டில் இருந்து சொந்த வேலை காரணமாக மரக்காணம் புதுச்சேரி சாலையில் கிழக்கு கடற்கரை சாலை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது இவரது வாகனத்தின் பின்புறமாக அதிவேகமாக லாரி ஒன்று வந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. சரியாக மரக்காணம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே அந்த பலத்த சப்தம் கேட்டது. அந்த டிப்பர் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி நிற்காமலேயே அந்த இளைஞரோடு பல அடி தூரம் இழுத்துச் சென்றது. இதனால் அந்த இடத்தில் பதற்றம் தொற்றிக் கொண்டது. பார்ப்பவர்கள் பதறினர். இது குறித்து ஆம்புலன்ஸ் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த போதும் 1 மணி நேரத்திற்கு மேலாக சம்பவ இடத்திற்கு போலீசாரோ பாதியாக கிடந்த உடல்களை மீட்டு செல்ல ஆம்புலன்ஸும் வரவில்லை. இதனால் விபத்து நடந்த இடத்தில் பரபரப்பு ஏற்பட கடும் கோபமடைந்த மக்கள் விபத்தை ஏற்படுத்திய லாரியின் கண்ணாடியை சூறையாடினர். அதன் பிறகு காவல்துறையினரும் ஆம்புலன்ஸும் அந்த பகுதிக்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி கனகசெட்டி குளத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அந்த உடலை அனுப்பி வைத்தனராம். தகவல் அறிந்து விபத்து நடந்த பகுதிக்கு வந்த வெங்கடேசனின் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் மரக்காணம் ஈசிஆர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த பகுதியில் இது போன்று விபத்து நடந்தால் ஆம்புலன்ஸ் உடனடியாக வருவது இல்லை என பொதுமக்கள் குற்றஞ்சாட்டினர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போலீசார் கலைய வைத்தனர்.